நான் மகாராணியா வாழ விரும்பல. நான் இந்த கிரீடத்தை இங்கேயே வச்சுட்டு எங்க ஊருக்கே நீங்க இங்க இருந்து கண்டிப்பா திரும்ப போக முடியாது. நாம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் நாம தேடி வந்த சாம்பா மஹால். பாத்தீங்களா, இங்க இருக்கிற எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி கிரீடம் தான் இருக்கு. எங்களை ஆட்சி பண்ண பிரபுக்களோட படங்கள் தான். அதனால தான் இந்த படத்துல இருக்கிற பிரபுங்களுடைய கிரீடங்கள் ஒரே மாதிரி இருக்கு. அங்க பாருங்களா, இதுதான் உங்க கிரீடமா? ஆமா, அதுதான் எங்க பாரம்பரிய கிரீடம். இந்த கிரீடத்தையா இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? யார் மகாராஜாங்கிற முடிவை இந்த கிரீடம் தான் முடிவு பண்ணும். நீ இங்க வந்து போற எத்தனையோ பேர் இந்த கிரீடத்தை அவங்க தலையில வச்சு பாக்குறாங்க. ஆனா இதுவரைக்கும் யார் தலையிலயோ இந்த கிரீடம் பொருந்த. நாங்க கூட போட்டு பார்க்கலாமா? கண்டிப்பா. இத்தனை வருஷமா இது எனக்காகவே காத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நான் போட்டு பார்க்க போறேன். அட, இது என்ன அதிசயம்! சிக்கியோட தலையில இந்த கிரீடம் ரொம்ப அருமையா பொருந்திருக்கே. இனிமே நீங்க இந்த ஷாம்பாவுடைய மகாராணி. இனிமே நீங்க உங்களுடைய வீடு, அம்மா, அப்பா, நண்பர்கள் எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டு எங்களுக்காகவே வாழ சகல மரியாதையோட இந்த இடத்தை விட்டு வெளியே அனுப்புறது. நீங்க சுலபமா எங்களை வெளியே அனுப்பலாம்னு நினைக்காதீங்க. நாங்களும் பீமா ஒன்னு சும்மா விட மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த முறை நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். தண்டனை கொடுத்தே தீருவேன். இவங்களை சிறைச்சாலையில கொண்டு போய் அடைங்க. இது நாம கொண்டு வந்த லட்டு தான். இது கருத்தோ சிக்கி இன்னும் நம்ம தோழியா தான் இருக்கா. நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு சீக்கிரம் சிக்கியும் கூட்டிட்டு போனோம். பழங்களை சாப்பிடுறதுக்காக உன்னோட நண்பர்களும் வந்திருக்கோம். உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? நீ எப்படி இருக்க? நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீங்க எல்லாரும் என் மேல கோவப்படுவீங்களா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பலாம். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. ஞாபகம் இருக்குல்ல? பீம் மேடைக்கு வந்ததும் என்ன செய்யணும்னு உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இப்போ ஞாபகம் வந்ததா? ஆமா தலைவா, எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. என்ன விஷயம்? இந்நேரம் கிருஷ்ணா இங்க வந்திருக்கணுமே. முதல்ல நாடகத்தை ஆரம்பிக்கலாம் பீம். கிருஷ்ணா
கேளுங்க கேளுங்க எங்கள் கதையினை. தர்மம் எப்பொழுதும் வென்றுவிடும், அதர்மம் எப்பொழுதும் அழிந்துவிடும். சோட்டா பீமும் கிருஷ்ணனும் சேர்ந்து கிர்மாடாவின் கதையை மொத்தமா முடிச்சாங்க. நான் தான் கிர்மாடா, ரொம்பவே மோசமானவன். என்னுடைய மந்திர தந்திர சக்திகளால அடக்கி ஆளுவேன் இந்த ராஜ்யத்தை. யாராலும் என்ன தடுக்க முடியாது. என்ன தோக்கடிக்க எந்த வீரனும் பிறக்கல. உனக்கு பாடம்பு கிட்ட வந்தாச்சு. பீமு கிருஷ்ணா 2 பேரும் வந்துட்டாங்க. நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? சரியான நேரத்துக்கு வந்துட்டேனே. 2 பேரும் சேர்ந்து கிர்மாடாவை கவனிக்கலாம். பீமு கிருஷ்ணனும் வந்தாச்சு. இனிமே சுவாரஸ்யமா இருக்கும். தலைவருக்கு அப்புறம் நம்மளதான் வெளுத்து வாங்குவாங்க. நாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறது தான் நமக்கு நல்லது. நீங்க 2 பேரும் என்னை விட்டு எங்க போறீங்க? நியாயத்திற்கோ கிடைத்தது வெற்றி, அநியாயத்திற்கோ கிடைத்தது தோல்வி. சோட்டா பீமும் கிருஷ்ணாவும் ஒன்னா சேர்ந்து கிர்மாடாவை பின்னி எடுத்துட்டாங்க. அவனும் தோத்துட்டான். இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். ரெண்டாவது எனக்கு. மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மறுத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும், மறந்துட்டீங்களா? அது நாங்க
என்னாலயா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா அது சரி.